ஹாய், இட்ஸ் சண்டே ஆஃப்டர்நூன். ஸோ சண்டே லஞ்சுக்கு வந்து சாதம், சாம்பார், கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய்லாம் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன். கூடவே வந்து சிக்கன் தொக்கும் சிக்கன் 65யும் செஞ்சுருந்தேன். ஸோ யாருக்கெல்லாம் வெஜ்ஜு கூட நான்வெஜ் சாப்பிட ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து சாம்பார் கூட சிக்கன் தொக்கு வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஸோ அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி தான் இன்றைக்கி எங்களுக்கு லஞ்ச் முடிஞ்சது. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல் போட்டிருந்தாங்க மெரினா பீச்சில். ஸோ போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு வந்து கிளம்பிட்டோம். ஸோ போகும்போது வந்து எப்போவுமே எனக்கு சிக்னல், இந்த ஹார்ட் சிக்னல் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வந்து லஞ்ச் முடிச்சதுமே கிளம்பிட்டோம். ஸோ ஈவினிங் போக போக ரொம்ப கூட்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ மிட் ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி டைம்லேயே கிளம்பி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நாங்கள் மெரினா ரீச் ஆகும்போதே டைம் வந்து 3:00 ஆகிடுச்சு. ஸோ 3 மணிக்கே வந்து அவ்வளோ கூட்டமாக இருந்தது, செம்ம ரஷ்ஷாக இருந்தது. ஸோ போயிட்டு வந்து டோக்கன்லாம் எடுத்துகிட்டு ஃபுட்டு வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டோட ஸ்பெஷலுமே போட்டிருந்தாங்க. எங்களுக்கு வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டோட ஸ்பெஷலுமே ஒரே இடத்துல பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ நமக்கு பிடிச்சது ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து லஞ்ச்லாம் முடிச்சுட்டு போனதுனால அவ்வளோவா ஃபுட்டு சாப்பிடல. ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான் வாங்கினோம். எங்களுக்கு வந்து ஹோம்மேட் ப்ரௌனி, ஹோம்மேட் சாக்லேட்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் பாப்பாவுக்கு வந்து வாங்கிக்கிட்டோம். நிறைய ஹெல்த் மிக்ஸஸ்லாம் இருந்தது. ஹெல்த் மிக்ஸு, அடை மாவு, சிறுதானிய கஞ்சி மாவு, கருப்பு கவுனி கஞ்சி மாவு, அந்த மாதிரி நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வந்து இருந்தது. ஸோ அதெல்லாம் நிறைய பார்த்துட்டே இருந்தோம். ஸோ பார்த்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் வேணுங்கிறத மட்டும் ஷாப்பிங் பண்ணிட்டோம். இந்த மாதிரி சாக்லேட் ப்ரௌனி எல்லாமே வந்து ராகி, கம்பு, சோளம், திணை அந்த மாதிரி இதிலெல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆர்கானிக் ஃபுட்டில் பண்ணுறதுனால, எக்லெஸ் அப்படின்றதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. டேஸ்ட்டு ஓரளவுக்கு இருந்தாலும் பட் ரொம்ப ஹெல்த்தி அப்படின்றதுனால இதெல்லாம் வாங்கிக்கிட்டேன். நான் வந்து சிறுதானிய அடை மிக்ஸு, ஸோ கம்பு தோசை மிக்ஸு அந்த மாதிரி நிறைய இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா ஊறுகாய் வெரைட்டிஸு, தேன், அந்த மாதிரி நிறைய நட்ஸு அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு கொஞ்சம் வேணுங்கிறத மட்டும் ஷாப்பிங் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி வுட்டில் பண்ணியிருக்க டாய்ஸு, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை அந்த மாதிரி நிறைய இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டே இருந்தோம். அப்புறமா வந்து இந்த மாதிரி பாயில் பண்ணியிருக்கிற பர்ஸு, கோரப்பாயில் பண்ணியிருக்க பர்ஸு, ஸோ இந்த மாதிரி சீட்ஸ்லாம் வச்சு பண்ணியிருக்க பென்சில்ஸு, ஸோ அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். ஃபுட் ஐட்டம் மட்டும் இல்லாமல் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டாய் செக்ஷனும் இருந்தது. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது எங்களுக்கு. கொஞ்சம் இந்த மாதிரி பார்க்கும்போது இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி பர்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறமா ஹெர்பல் ஹேர் ஆயிலு, ஊதுபத்தி, கேண்டிலு, நிறைய வந்து ஷாப்ரான் ஜெல்லு, ஸோ அந்த மாதிரி நிறைய ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. ஸோ வந்து அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் வேணுங்கிறதெல்லாம் வந்து நான் ஷாப்பிங் பண்ணிட்டேன். ஸோ நிறைய ஃபுட் ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டாய்ஸு, ஹெல்த் மிக்ஸு, ஸோ ஹெர்பல் ஹேர் பவுடர்ஸ், ஸோ அந்த மாதிரி நிறைய இருந்தது. ஸோ எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா பார்த்துட்டு எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து எங்களுக்கு வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, அந்த மாதிரி திருநெல்வேலி அல்வா, கோவில்பட்டி கடலை மிட்டாய், அந்த மாதிரி நிறைய ரெடி டு ஹீட் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருந்தது. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்டோட ஸ்பெஷல் ஸ்நாக்ஸுமே வந்து மொத்தமாக ஒரே ஸ்டாலில் இருந்தது. ஸோ எனக்கு வந்து இந்த 90s கிட்ஸ் புளிப்பு மிட்டாயெலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் 90s கிட்ஸு செக்ஷன்னே தனியாக வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து பிடிச்சதெல்லாமே நிறைய வாங்கிட்டேன். அப்போது பார்க்காத 90s கிட்ஸ் இதெல்லாமே வந்து இப்போ இருந்தது. ஸோ ஹெர்பல் ஹேர் டீ அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. ஸோ மூலிகை டீ, க்ரீன் டீ அதெல்லாம் வந்து அந்த லீவ்ஸ் வச்சு பண்ணுற மாதிரி ரெடிமேடாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பனானா லீஃப் அல்வான்னு ஒன்று இருந்தது. ஸோ வாழை இலையில் பண்ணுற அல்வாவாம். ஸோ வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சாப்பிட்டு பார்த்தோம், ஓகேவாக இருந்தது. பட் நமக்கு தான் ஹெல்த் நல்லா ஆர்கானிக்காக இருக்கிறது எதுவுமே செட் ஆகாதே. மரச்செக்கு எண்ணெய் அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு மெரினா பீச் வரைக்கும் வந்துட்டு பீச்சுக்கு போகாமல் இருந்தால் எப்படி? ஸோ பீச்சுக்கு போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு போனோம். தர்மிகா வந்து செம்ம ஹாப்பி. ஏன்னா வந்து ரொம்ப லாங் டைமுக்கு அப்புறம் வந்து மெரினா பீச்சுக்கு வந்திருக்கோம். ஸோ எங்கள் 2 பேருக்குமே ஆஃபீஸ் இருக்கனால அவ்வளோவா வெளியே போக எங்களுக்கு டைமே இருக்கிறது இல்லை. தர்மிகா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அப்பாவும் பொண்ணும் செம்ம ஆட்டம். எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ
ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஃபேமிலியோடு வந்து ஒரு டே அவுட் மாதிரி இருந்தது. செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். மெரினா பீச்சில் அவ்வளோ கூட்டம் எதுவும் இல்லை, பீச்சுக்கு எதுவும் கூட்டலை. எல்லாமே ஃபுட் ஃபெஸ்டிவலில் இருந்ததுனால வந்து பீச்சில் அவ்வளோ கூட்டமாக இல்லையா, செம்மையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு தண்ணியிலலாம் விளையாடிட்டு சூப்பராக ஜாலியாக வீடெல்லாம் கட்டி விளையாண்டோம் இன்றைக்கி. ஸோ செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை டே இப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தண்ணியிலலாம் விளையாடிட்டு வந்துட்டு ஸ்நாக்ஸ் பாப்பா வந்து பசிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் வந்து நான் ஃபுட் ஃபெஸ்டிவலில் வாங்கிட்டு வந்த திங்ஸ். பாய், செம்மையாக இருந்தது.